சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு டீல். அந்த டீல் பேசுறதுக்காக சவுதி அரேபியாவினுடைய முடி இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்கள் வெள்ளை மாளிகைக்கு வரார். வெள்ளை மாளிகையில் சிறப்பான வரவேற்பு அப்படிங்கிறது அந்த சவுதி அரேபியாவினுடைய முடி இளவரசருக்கு கிடைக்குது. ஆனால் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா, இந்த கிளைமேட் சேஞ்ச் பற்றியான ஒரு மீட்டிங் நடந்துச்சுல பிரேசிலில், அங்கே அமெரிக்கா போகவே இல்லை. சவுதி அரேபியாவினுடைய முடி இளவரசரை வரவழைத்து ஆட்டம் போடுறாங்க அமெரிக்கா. என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதும், இந்த டீலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிடன் அஜெண்டா என்ன அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசுங்க, கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசுங்க, கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் பேச வைக்கப்பட்டு எல்லாராலையும் மிகப்பெரிய அளவில் புத்திக்குள் திணிக்கப்பட்ட ஒரு விஷயம் கிளைமேட் சேஞ்ச். இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் பார்க்கும்போது, வெயில் அடிக்க வேண்டிய இடத்துல மழை பெய்யுது, மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் பனி பெய்யுது, பனி வர வேண்டிய இடத்துல வெயில் அடிக்குது. இதெல்லாம் உல்டாவாக மாறிடுச்சே, இதுக்கெல்லாம் காரணம் கிளைமேட் சேஞ்ச் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த கிளைமேட் சேஞ்சை எப்படியாவது கட்டுப்படுத்த முடியாதான்னு கேட்டால், பூமியினுடைய உஷ்ண நிலை 1 டிகிரி செல்சியஸுக்கு நம்ம கம்மி பண்ணணும், அதுக்காக கார்பன் ஃபுட் பிரிண்ட் இருக்கக்கூடிய பல விஷயங்களை தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளும் அதற்கான முக்கியத்துவத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் இனிஷியேட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பேஸ்டான நிறைய என்ஜிஓக்கள், அவங்களுடைய உலக அமைப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், வேர்ல்டு பேங்காக இருக்கட்டும், இல்லை IMF-ஆக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஐநா சபையாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் தலைமை தாங்க வேண்டிய ஒரு நாடு அமெரிக்கா. அந்த நாடு உலகத்திலேயே அதிகமாக ஆயில் இல்லாட்டி இந்த கச்சா எண்ணெய் இல்லாட்டி உலகத்தை, இந்த பூமியை சூடாக்கக்கூடிய விஷயங்களை தயாரிக்கக்கூடிய, எடுக்கக்கூடிய, பூமியிலிருந்து உறிஞ்சி எடுக்கக்கூடிய சவுதி அரேபியா கூட ஒரு டீலை போடுறாங்க அப்படிங்கிறத நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியுதா? 2024 சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு டீல் அப்படிங்கிறது உருவாகுது. அந்த டீலில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவருடைய கோல்ஃப் மைதானம், அவருடைய பிஸ்னஸ், இது எல்லாத்தையுமே நாங்கள் என்ன செய்கிறோம், இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதுக்கான ஒரு டோக்கன் தொகையாக இவ்வளோ பில்லியன் அமெரிக்க டாலரை தரோம் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவங்க குடும்பத்து கூட பயங்கரமான ஒரு டிஸ்கஷனை செய்கிறாங்க. இது கூடவே குஷங்கர் இருக்கார் பார்த்தீங்களா, ஜாரேத் குஷங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய மருமகன், அவர் சவுதி அரேபியாலையும் அரபுலக நாடுகள்லையும் போய் பிஸ்னஸ் பண்ணுறார். அப்போ இந்த ஒரு பிஸ்னஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒருத்தருடைய பெயரை மறந்தே போயிடுச்சு. அது வேறு யாருமே கிடையாது, ஒரு ஜேர்னலிஸ்ட் ஜமால் கஷோகி அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு நபர். இந்த ஜமால் கஷோகி அப்படிங்கிறவர் சவுதி அரேபியாவில் நடக்கக்கூடிய முக்கியமான அரசு சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அரச குடும்பத்தை சார்ந்தவங்க என்னென்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத அக்கு வேற ஆணி வேற ஏகப்பட்ட இடத்துல பேசினவர். அவர் கொலை செய்யப்படுகிறார். இந்த ஜமால் கஷோகி கொலை செய்யப்பட்ட கொஞ்சம் நேரத்திலேயே இந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் 2018 அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி ஒரு ட்வீட்டை போடுறாரு. அந்த ட்வீட்டில், ஐ ஹாவ் நோ ஃபினான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இன் சவுதி அரேபியா, எனி சஜஷன் தட் ஐ ஹாவ் இஸ் ஜஸ்ட் மோர் ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு சவுதி அரேபியா கூட ஃபினான்ஷியலாக எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, அப்படி ஏதாவது இருக்குன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது ஒரு ஃபேக் நியூஸ் தான் அப்படின்னு சொன்ன மனுஷன் இன்னைக்கு அதே சவுதி அரேபியா தான் எங்களுடைய உற்ற நண்பன், நாங்கள் அவங்களுக்கு F-35 விமானம் கொடுக்க போகிறோம், அதே நேரத்தில் சவுதி அரேபியா இங்கே ஒரு 600 பில்லியன் அமெரிக்க டாலரை இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு 300 பில்லியன் அமெரிக்க டாலருக்கான கையெழுத்தை 2 நாடுகளும் போட்டிருக்காங்க, நாங்கள் எக்ஸ்ட்ராவாக சவுதி அரேபியாவுக்கு இராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்வதோடு மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியாவில் வச்சு இராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம், அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட டீலில் 2 பேரும் சைன் பண்ணியிருக்காங்க. இது இன்னைக்கு நேற்று நடக்கிறதுலாம் கிடையாது. பெட்ரோ டாலர் உருவாயிருச்சு. பெட்ரோ டாலர் உருவான போது பிளாசா ஹோட்டல் அப்படிங்கிறத சவுதி அரேபியாவினுடைய முக்கியமான ஒரு நபருக்கு 1995 அமெரிக்கா செல் பண்ணுறாங்க. அதே மாதிரி செட் ஆஃப் காண்டோஸ் அப்படிங்கிறதையும் சவுதி கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்க, 2001 வாங்கிக்கிறாங்க. 2024 ஜமால் கஷோகி அவர்கள் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்கிறத விட அது கொன்னதே அரச குடும்பம் தான். அதுக்கான CCTV ஃபுட்டேஜ்லேருந்து எல்லாமே வெளியான பிறகு சவுதி அரேபியாவை நம்ம தண்டிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரல் உயர்ந்த போது எல்லாமே அவ்வளவு மௌனமாகவும் நாங்கள் ஜமால் கஷோகிக்காக மட்டும்தான் நிற்கிறோம் அப்படின்னு சொன்ன அமெரிக்கா இன்னைக்கு சவுதி அரேபியாவினுடைய முடி இளவரசரை பார்த்து எங்களுடைய உற்ற நண்பன் அப்படின்னு சொன்னதற்கான காரணம் அங்கே தான் இந்த ஹிடன் ஜியோ பொலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. 2024 மட்டுமே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவருடைய குடும்பம் கிட்டத்தட்ட சவுதி டீல்ஸ் அப்படிங்கிறது ஒரு 50 மில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2022 ஃபர்ஸ்ட் நியூ லைசன்சிங் டீல் ஓவர்சீஸ் இன் இயர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது சவுதி டெவலப்பர் பேஸ்டான ஒரு நிறுவனத்துக்கு தான் யார் கொடுத்துருக்கா, இதே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவருடைய அனுமதியை கொடுத்துருக்காங்க. அந்த டீலுக்கான ப்ரைஸ் மட்டுமே $6 மில்லியன் அமெரிக்க டாலர்.
அதே மாதிரி 2024 கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா கூட 15.9 மில்லியன் ஆஃப் லைசன்சிங் ஃபீ அப்படிங்கிறதுக்காக மட்டுமே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கொடுத்திருக்கிறார், வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் இப்போது லீக் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த இடத்துல சவுதி அரேபியா கூட டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் அவருடைய குடும்பமும் அவருடைய மருமகனும், அது அப்ரஹாம் அக்கோட்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக நட்பாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த இடத்துல ஊர் உலகம் எல்லாம் முட்டாளாவே இருந்துக்கோ, நீ ஃபாசில் ஃபியூலை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன், ஆனால் அதே ஃபாசில் ஃபியூலை உருவாக்கக்கூடிய சவுதி அரேபியாவையும் நாங்களும் உங்களுக்கான இங்கே வேர்ல்டு ஆர்டர் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுவோம், அந்த வேர்ல்டு ஆர்டர் படி தான் நீங்கள் நடக்க வேண்டும் என்பது தான் அமெரிக்காவினுடைய கூற்று. சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லும்போது அரபுலக நாடுகளில் இப்போதும் ஒரு யூனிபோலார் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது. அரபுலக நாடுகள் எடுத்து நம்ம பார்க்கும்போது 2 நாடுகளை பற்றி பேசுவோம். ஒன்று துருக்கி, இன்னொன்று சவுதி அரேபியா. ரொம்ப சைலண்டாக இருக்கக்கூடிய இன்னொரு நாடு இருக்குது ஈரான். இந்த 3 நாடுகள் மட்டும்தான் அரபுலகத்தில் பெருசாக பேசப்படக்கூடிய நாடுகள். ஆனால் இந்த 3 நாடுகளுமே, அதில் குறிப்பாக துருக்கி, சவுதி அரேபியா அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதில் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் அரபுலகம் எல்லாமே கேட்கும். வேர்ல்டு லெவலில் மல்டிபோலார் வேர்ல்டு அப்படிங்கிறது உருவாக வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம ஃபர்ஸ்ட் அரபுலகத்தில் இந்த மல்டிபோலார் வேர்ல்டு அப்படிங்கிறது உருவாக வேண்டும். அப்போ என்ன செய்யணும்? சவுதி அரேபியாவை எப்படியாவது அமெரிக்காவிடமிருந்து கொஞ்சமாக விலக வைக்க வேண்டும். ஆனால் அது நடக்குமான்னு கேட்டால் அந்த இடத்துல தான் சீனா உள்ளே என்ட்ராகிறாங்க. சீனா உள்ளே என்ட்ராகும்போது சவுதி அரேபியா என்ன செய்கிறாங்கன்னா, பெட்ரோலுக்கு டீசலுக்கு நீங்கள் டாலரில் கொடுக்க வேண்டாம், யுவான்லேயே கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் சீனாவும் சவுதி அரேபியாவும் ஈடுபடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதே சீனா 2023 சவுதி அரேபியாவும் ஈரானும் எதிரெதிர் திசையில் நின்று சண்டை போடக்கூடிய 2 நாடுகளை ஒன்றிணைத்து மீடியேட்டராக நான் இருக்கேன், நீங்கள் ஒன்று சேர்ந்துக்கோங்க, நீங்கள் ஒன்று சேர்ந்தாதான் அரபுலகத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்கிற மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஸோ யுவான் அப்படிங்கிறது அந்த கேஷை அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதும், சவுதி அரேபியா ஈரானுடைய இந்த டீலை ஓகே பண்ண சீனா கொஞ்சம் கொஞ்சமாக அரபுலக நாடுகளில் மிகப்பெரிய ஒரு பிரபலம் அடைந்து வருகிறது. இந்த பிரபலம் அமெரிக்காவுக்கு ப்ராப்ளமாக மாறுது. இப்போ மல்டிபோலார் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பிரிக்ஸ் அப்படிங்கிறத பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று கூட ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் புட்டின் அவர்கள் மிகப்பெரிய அளவில் முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பெரிய சூளுரை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது டாலருக்கு எதிராக எல்லாரும் திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை டாலர் வேல்யூ கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சரியாக தெரிந்து கொண்டார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். டாலர் மட்டும் இல்லாமல் போயிடுச்சுன்னா, டாலரை யாருமே மதிக்காமல் போயிட்டாங்கன்னா அமெரிக்காங்கிற ஒரு நாடே இருக்காது. சொல்லப்போனால் இந்த உலகத்திலேயே அதிக ஏழ்மையான நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய தங்கம், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதம், இது 2ம் தான் அவங்கக்கிட்ட அதிகமாக பேசும். அதையும் தாண்டி வேறு எதுவுமே பேசாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் அமெரிக்கா இருக்கும்போது டாலரை இறங்க விடாமல் பெட்ரோ டாலர் அப்படிங்கிறத பற்றியான மறு யோசனை வராமல் இருப்பதற்கு சவுதி அரேபியா கூட அவங்களுக்கு நல்ல நட்பு அப்படிங்கிறது தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியாவுக்கு விஷன் 2030 அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது. அதில் தான் த லைன் அப்படிங்கிற ஒரு பெரிய பில்டிங்கை, ஒரு பெரிய நகரத்தை எழுப்புகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதில் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லியிருப்போம் அந்த வீடியோவில். த லைன் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராஜெக்ட் எப்படி, அந்த ப்ராஜெக்ட் வழியாக சவுதி அரேபியா என்னெல்லாம் டிஃபைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ அவங்களுடைய விஷன் 2030 அப்படின்னு சொல்லும்போது ஆயில் இல்லாட்டி கேஸ் இது மட்டும் எங்களுடைய நோக்கம் கிடையாது. அதை தாண்டி இந்த மாதிரியான டூரிசமாக இருக்கட்டும், இல்லாட்டி மெடிக்கலாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் எங்கள் நாட்டிலே நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ சவுதி அரேபியா இதற்கு ரெடி ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறது அமெரிக்காவுக்கு தெரிஞ்ச உடனே அமெரிக்கா எப்படினாலும் உலக வல்லரசாக இருக்கணும்னா இந்த மாதிரி புதிய ஆப்பர்ச்சுனிட்டி மேலே இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது சவுதி அரேபியா பூம் ஆகுது, சவுதி அரேபியா புதுசாக அவங்களுடைய செக்மெண்ட்டையே மாற்றுறாங்க. அப்படி மாற்றும் போது அதுலேயும் நாங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி யார் ஆசைப்படுறாங்க? இதே அமெரிக்கா ஆசைப்படுகிறது. துபாயை விட 10 மடங்கு பெருசாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய சவுதி அரேபியாவினுடைய எய்முக்கு திரும்ப சவுதி அரேபியா இந்த பக்கமாக அமெரிக்காட்ட எதிர்பார்ப்பது என்னன்னா, அமெரிக்காவினுடைய செக்யூரிட்டி கேரண்டி, அமெரிக்காவினுடைய இன்வெஸ்ட்மெண்ட், அமெரிக்காவினுடைய டெக்னாலஜி. இது மட்டும்தான் காரணமானு கேட்டால் இல்லை. இந்த இடத்துல இஸ்ரேல் மற்றும் சவுதி அரேபியாவினுடைய நட்பு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சவுதி அரேபியாவை அப்படியே டீல் பண்ணிட்டோம், அப்ரஹாம் அக்கோர்ட்ஸ் வழியாக சவுதி அரேபியா மட்டும் டீல் பண்ணிட்டோம்னா மீதம் இருக்கும் அரபுலக நாடுகளை ஈஸியாக டீல் பண்ணிடலாம். ஏன்னா சவுதி அரேபியா சொன்னாங்கன்னா மீதம் இருக்கும் நாடுகள் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. அரபுலக நாடுகளுடைய அண்ணன் நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய சவுதி அரேபியாவை டீல் பண்ண வைக்கிறதுக்கு இஸ்ரேலை நார்மலைஸ் பண்ணணும். அந்த நார்மலைசேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது தான் நம்ம குஷங்கர் அவர்கள் பண்ணுறார், அதாவது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய மருமகன் பண்ணுறார். அதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த நூற்றாண்டின் மிக முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ரஹாம் அக்கோர்ட்ஸ். அதுலேருந்து சவுதி அரேபியா கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போனாங்க. ஆனால் டோட்டலாக இஸ்ரேலை அவங்க விலக்கவில்லை.
கடைசியாக இஸ்ரேல் கூட அவங்க பார்ட்னர்ஷிப் வைக்கணும் அப்படிங்கிறத இந்த ஒரு டிஸ்கஷன் கூட பேசியிருக்காங்களாம். ஸோ சவுதி அரேபியா இஸ்ரேலை ரெகக்னைஸ் பண்ண போகுது, சவுதி அரேபியா இஸ்ரேல் சேர்ந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டை ரன் பண்ண போகிறாங்க. இதுவும் இந்த ஒரு டிஸ்கஷனில் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது. USA வாண்ட்ஸ் சவுதி டு ரெகக்னைஸ் இஸ்ரேல். அதுக்கு பதில் அமெரிக்கா டிஃபென்ஸ் கேரண்டி மட்டும் கிடையாது, நியூக்ளியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத நாங்கள் சவுதி அரேபியாவில் பில்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வெப்பன் சிஸ்டம் அப்படிங்கிறதையும் சவுதி அரேபியாவுக்கு நாங்கள் உதவுவோம், அங்கேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுவோம் அப்படிங்கிறதும் இந்திய டீலில் மிக முக்கியமானதாக இருக்குது. அடுத்ததாக சவுதி அரேபியாவினுடைய டிமாண்ட் என்ன? பாலஸ்தீனத்துக்கான ஒரு ரோடு மேப்பை நீங்கள் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா சொல்கிறாங்க. அது இல்லாமல் ட்ரீட்டி, டிஃபென்ஸ் ட்ரீட்டி அப்படிங்கிறதும் ஃப்ரீடம் டு ஒர்க் வித் சைனா இன் சம் செக்டார்ஸ் அப்படிங்கிறதையும் சவுதி அரேபியா கேட்டிருக்காங்க. சில செக்டார்ஸில் எங்களுக்கு சீனா கூட ஒர்க் பண்ணணும், அதுக்காக அமெரிக்கா நீங்கள் எங்களுக்கு ஓகே பண்ணி தான் ஆகணும், அதை விடுத்து நீ அங்கே எனக்கு ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற தடை உத்தரவை பிறப்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மற்றும் முடியிலவரசர் முகமது பின் சல்மான் அவர்களும் பேசிக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த இடத்துல இந்த இரண்டு நாடுகளுடைய டீல், சவுதி அரேபியா அமெரிக்காவினுடைய டீல் ஒருவேளை ஃபெயிலியர் ஆயிருச்சுன்னா என்ன நடக்கும்? ஆயில் ப்ரைஸ் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய மாற்றம் வரும். குறிப்பாக ஆயில் ஸ்டெபிலிட்டி இன் ஆயில் ப்ரைஸ் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். அடுத்ததாக அமெரிக்க டாலர் அப்படிங்கிறது வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. அது இல்லாமல் யுவான் அப்படிங்கிறது பெரிய அளவில் அரபுலக நாடுகளோட பிரபலம் அடையும். ஸோ சைனாவினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக அரபுலக நாடுகளை சுற்றி பரவ ஆரம்பிக்கும். இது எல்லாமே அமெரிக்காக்கான லாஸ். அப்போ அமெரிக்காக்கான இன்னும் லாபம் என்ன? வெறும் டாலர் அப்படிங்கிறது மட்டும் தானான்னு கேட்டால் இல்லை. சீனாவை எதிர்கொள்வதற்கு அரபுலக நாடுகளில் அமெரிக்காவுக்கு ஏகப்பட்ட மிலிட்டரி பேசஸ் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அந்த மிலிட்டரி பேசஸை தக்க வைப்பதற்கு சவுதி அரேபியாவினுடைய நட்பும் தேவைப்படுகிறது. அதே மாதிரி ஈரானை டேக்கிள் பண்ணணும், ஈரானை எப்படியாவது இஸ்ரேல்கிட்ட இருந்து தள்ளி வைக்கணும் அப்படின்னா அரபுலக நாடுகளுடைய சப்போர்ட் தேவைப்படுகிறது. அதற்காகவும் அமெரிக்கா சவுதி அரேபியா கூட இந்த டீலை வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சீனா ரஷ்யாவினுடைய அந்த இன்டென்சிஃபிகேஷன், அவங்க ஒரு நாட்டை ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறத நிப்பாட்டுவதற்கும் அமெரிக்காவுக்கு இந்த டீல் ரொம்பவே தேவை. ரெட்சியாக இருக்கட்டும், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸாக இருக்கட்டும், இதை இரண்டையுமே கண்ட்ரோல் பண்ணுறதற்கும் அமெரிக்காவுக்கு இந்த டீல் ரொம்ப ரொம்ப தேவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது இல்லாம அடுத்ததா சவுதி அரேபியா கூட இந்த டீல் பண்ணியிருக்கிறதுனால ஜோர்டான் இஸ்ரேல் எனர்ஜி லிங்க்ஸ் அப்படிங்கிறத ஓகே பண்ணியிருக்காங்க. சவுதி அரேபியா ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இப்போது ரெடி ஆகிட்டே இருக்கு. ப்ரெஷர் டு ரெடியூஸ் ஈரான் பேக்டு மிலிட்டியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அரபுலக நாடுகளில் ஈரான் சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல, எய்தர் அதை வந்து ஹூத்திஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி இன்னும் சில இடங்களில் காசாவை எடுத்து நம்ம பார்த்தோம்னா ஹமாஸுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஹூத்திஸ், ஹிஸ்புல்லா அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அப்போ இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதற்கும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற அந்த ரிக்வஸ்டையும் சவுதி அரேபியாவும் கேட்டிருக்காங்க. ஸோ இது வின் வின் டீல் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களுக்கும் வின், இவங்களுக்கும் வின். இரண்டு நாடுகளும் அவங்களுடைய தேவைக்காகவும் அவங்களுடைய ஃபியூச்சரிஸ்டிக் ப்ராஜெக்ட்டுக்காகவும் அவங்களுடைய விஷனுக்காகவும் இந்த டீலை கையெழுத்து போட்டு சரி பண்ணியிருக்காங்க. பட் இந்த டீல் அடுத்ததாக காங்கிரஸ் சபைக்கு முன்னாடி போய் ஃபுல்லாக சாங்ஷன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் மர்மம் நிறைந்த டீலாக தான் இருக்க போகுது. வேறு ஏதாவது இதில் சிக்கல் இருக்கா? உலக நாடுகள் இதற்கு ஏதாவது எதிர்ப்பை தெரிவிப்பாங்களா? இல்லை கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது வெறும் அமெரிக்காவுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியா, இல்லை அமெரிக்கா மட்டும் அதுலேருந்து விதிவிலக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வரும் காலங்களில் நிறைய நாடுகள் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.